சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேட்டா இன்டர்பிரேஷன் தான் கண்டினியூவா பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பை சார்ட் முடிச்சாச்சு, அடுத்து டேபிள் சார்ட் முடிச்சாச்சு, இப்போ லைன் கிராஃப் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது முத நாள் பார்த்த பை சார்ட் வந்து நிறைய கன்வர்ஷன் தேவை இருந்திருக்கும் இல்லையா? பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்றது, டிகிரி கன்வெர்ட் பண்றதுன்னு நிறைய வேலை இருந்திருக்கும். இதே நேரத்துக்கு டேபிள் சார்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கால்குலேட்டிவ் பேஸ்ல இருக்கும், ஃபுல்லா அடிஷனுக்குள்ளேயா போயிருக்கும். சரியா? அப்புறம் பர்சன்டேஜ் கன்வர்ஷன் தேவை இருக்காது, இருக்கிற டீட்டெயில் ஆட் பண்ணி பர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் டேபிள் சார்ட். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 95% பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடியது டேபிள் சார்ட். லைன் கிராஃப்லாம் பாத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல ஒன்ஸ் இன் ஒயில் வருமா? சரியா? ஆனா அவ்வளவு முக்கியம் மெயின்ஸ்க்கு, அவ்வளவு முக்கியம். சரியா? இன்னொன்னு, பிரிலிம்ஸ்ல லைன் கிராஃப் கேட்டானா சந்தோஷப்படுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 195 பேர் அட்டனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுல கால்குலேட்டிவ் பேஸ்டா வேற இருக்குமா, அதனால அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை ஆனா அப்படிலாம் கேட்டா கொஸ்டின் கஷ்டம்ன்றாங்க. கஷ்டமான கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு. ஸோ இதுல கொஞ்சம் நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கும், கான்செப்ட் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, இங்க இருக்க உங்களுக்கு எல்லாருக்குமே பெர்சன்டேஜ் தெரியும். உங்க எல்லாருமே ப்ராஃபிட் ஆர் லாஸை கடந்து வந்து இந்த டாபிக் உள்ள வரீங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸை முடிச்சுட்டு இதுக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு சார்ட்டுக்குள்ள போகும்போது நான் என்னெல்லாம் உங்களுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன்லாம் தெரியும். முதல்ல உட்காந்து சார்ட் என்னன்னு சொல்லிட்டு பொறுமையா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் சூஸ் பண்ற அந்த ஐடியா வேணும். அதுக்கப்புறம் கால்குலேஷனுக்குள்ள போகணும். அப்படி நம்ம சூஸ் பண்ற கொஸ்டின் 30 செகண்ட்ல செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதோட பேசிக் ரூல்ஸ்ல இருந்து நீங்க எந்த இடத்துல நீங்க மாற வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. சரியா? இப்ப நம்ம உள்ள போகும்போது நான் இதுக்கு டேபிள் சார்ட் மாதிரி டக்குன்னு கதை சொல்லிட்டு முடிச்சுட்டுலாம் வர முடியாதுமா. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால பொறுமையா கேளுங்க. சரி. ஸோ இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி லைன் கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வெரைட்டி பேசிக்காவே வச்சிருப்பாங்க. பேசிக்கா நம்ம டேட்டா இன்டர்பிரேஷன்ல வெரைட்டியா பிரிக்க போகும்போது பை சார்ட், லைன் கிராஃப், பார் சார்ட், டேபிள் சார்ட்லாம் வரும். நான் சொல்றது லைன் கிராஃப் வெரைட்டியா பிரிக்க போகும்போது உங்களுக்கு 2-3 வெரைட்டி பேசிக்கா இருக்கும். அதுல ஒரு வெரைட்டி தான் வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட். அதுல ஒன் ஆஃப் த வெரைட்டிஸ் என்ன அப்படின்னா வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட். இந்த சார்ட்டுக்கு பேரே வந்து அதுதான். சரியா? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட். ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் முடிச்சதுனால. சரியா? முதல்ல உங்களுக்கு சார்ட் உள்ள போயிட்டு நம்ம கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி சார்ட் அனலைஸ் பண்ணிக்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாலோயிங் லைன் கிராஃப் ஷோஸ் த percentage profit earned by 3 companies A, B and C in the period of 2006 to 2011. நான் ஒரு 3 கம்பெனியை பத்தி சொல்லியிருக்கேன். ஏ கம்பெனி எப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க, பி கம்பெனி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க, சி கம்பெனி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. சோ இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கு அப்படின்னா வந்து இது வந்து கம்பெனி ஏ, இந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்கு அப்படின்னா கம்பெனி பி, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் இருக்கு அப்படின்னா கம்பெனி சி. அதனால கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ரிலாக்ஸா தான் பார்ப்போம். எக்ஸாம் அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதை டக்குன்னு அவசரப்பட்டு மாத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா தப்பு வந்துடும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு சம்மு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இந்த சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். அவங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருஷமா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து ஒய் ஆக்சிஸ்ல யாரை பத்தி பேசியிருக்காங்க? ப்ராஃபிட் பெர்சன்டேஜை பத்தி பேசியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா நம்ம ஏற்கனவே எங்க பார்த்துட்டு வந்திருக்கோம்? ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். சரியா? இங்க அவங்க எதை வச்சு பேசுவாங்கன்னா காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்லாம் வச்சு பேச மாட்டாங்க. இங்க அவங்க பேசுறதுக்கு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். இந்த 2 வார்த்தையை வச்சு பேசுவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். அப்ப எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கமுக்கும் இடையில இருக்கிறது தான் யாரு? ப்ராஃபிட். அப்ப இங்க லாஸ்லாம் வராதா? லாஸ்லாம் வரும், அதெல்லாம் தனியா பாத்துக்கலாம். மோஸ்ட்லி லாஸ் வச்சு கேட்கறதுலாம் ரொம்ப ரேரா இருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம 3 வார்த்தையை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். என்னது அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், ப்ராஃபிட் 3 வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அப்போ எனக்கு இந்த 3 பத்தியுமே முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட் வேணும். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது நம்ம கையில இருந்து எவ்வளவு வந்து மொத்த செலவாகி ஒரு விஷயத்த, ஒரு தொழில் ஆரம்பிக்குமோ அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். சோ நார்மலி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்வேஸ் 100%. நார்மலி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 100%. அப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க போடுற பணம், நீங்க செய்யற முதலீடு தான் வந்து 100%னா உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? கண்டிப்பா இன்கம்னு ஒண்ணு கிடைக்கும்.
அந்த இன்கம் கண்டிப்பா நம்ம வந்து அதிகமா தான் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? சோ இப்ப அந்த இன்கம் வந்து ஒரு 120% அப்படின்னு நான் சொல்லிட்டா, நீங்களா புரிஞ்சுக்க வேண்டியது இடையில இருக்கிற ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 20%. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம், பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது, பெர்சன்டேஜ். நான் 100% போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எனக்கு 120% எனக்கு கையில கிடைக்குதுன்னா 20% லாபம்னு அர்த்தம். இல்ல நான் வெறுமனைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 25% சொல்லிட்டேன்னா நீங்களா புரிஞ்சுக்க வேண்டியதான் எக்ஸ்பெண்டிச்சர் பெர்சன்டேஜ் தான் நமக்கு தெரியுமே எப்பவுமே 100%. இன்கம் பெர்சன்டேஜ்ங்கிறது என்ன இருக்கும்? எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தது தானே, அப்ப அது 125%. அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கமுக்கும் ரேஷியோ எடுத்தா 100:125. சோ 4:5 இப்படி புரிஞ்சுக்கணும். அடிப்படையில இருந்து புரியுறதா இருந்தா. நான் ரொம்ப ஸ்மார்ட்டா புரிஞ்சுக்க போறேன்னா இந்த 25%க்கு ஃபிராக்ஷன் என்னது? 1/4. 25% is equal to 1/4. இந்த 1/4ல இது எக்ஸ்பெண்டிச்சர், இது ப்ராஃபிட், இது ரெண்டும் சேர்ந்தா இன்கம். புரியுதான்னு பாருங்க. டினாமினேட்டர் தான் எக்ஸ்பெண்டிச்சர். 4 ரூபா போட்டா எனக்கு 1 ரூபா லாபம் கிடைச்சிருக்கா, மொத்தம் எனக்கு 5 ரூபா கிடைச்ச மாதிரி. இப்படி புரிஞ்சுக்கலாம். உட்காந்து ஒவ்வொன்றே 100%, 125% எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட இதை தான் எதிர்பார்ப்பேன். ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் சொன்ன உடனே எனக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இன்கமுக்கும் ரேஷியோ எழுத தெரியும். சரியா? இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இஃப் ஐ டெல் யூ 20% ப்ராஃபிட், எனக்கு நீங்க உடனே என்ன எழுத வேண்டியிருக்கும்? 5:6 எழுத வேண்டியிருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்டு இன்கம். இதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அவசியமே இருக்காது. எக்ஸ்பெண்டிச்சர் 100னா 20%, 120. 100க்கும் 120க்கும் ரேஷியோ 5:6. நீங்க படிச்ச பெர்சன்டேஜ் தான். இல்ல ஒருவேளை 12.5% ப்ராஃபிட், அப்ப பார்த்தவொடனே எனக்கு 8:9 எழுத தெரியணும். 33.33% ப்ராஃபிட் பார்த்தவொடனே எனக்கு 3:4 எழுத தெரியணும். சில நேரங்களில் நம்ம படிக்காததெல்லாம் உள்ள கொண்டு வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சே 35%. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 35%. இது 5th டேபிள் அடி வாங்குமா? அப்ப 100 5th டேபிள் கிடைச்சா 20, இதுல ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்கு, 27. நான் சொன்னது புரியுதான்னு பாருங்க. 35% சொன்னா 100ங்கிறது 35 ரெண்டுமே 5ல தான் அடி வாங்கும். அப்ப 100ல எத்தனை 5 இருக்கு? 20. 35ல ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்கா, அப்ப 27. இப்போ 28% ப்ராஃபிட்னு இருக்குன்னா 100ஆம் நம்பரும் 28ஆம் நம்பரும் எதுக்கு அடி வாங்கும்? 4th டேபிளுக்கு அடி வாங்கும். அப்ப 4th டேபிள்ல 100ல 25 இருக்கு, இங்க 28ல ஒரு 7 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ 32. புரியுதான்னு பாருங்க. நான் ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எழுத சொன்ன உடனே எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் யோசிக்கிறது உங்களுக்கு எழுதுறது புரியுதான்னு பாருங்க. இது மூணு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ நல்லாவே தெரியும், ஏன்னா பெர்சன்டேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இது ரெண்டும் நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. இந்த டேபிளை பார்ப்பேன், இது 5th டேபிளுக்கு தான் அடி வாங்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் 7th டேபிளுக்கு தான் அடி வாங்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா 100 அப்படிங்கிற நம்பர் எந்த டேபிளுக்கு அடி வாங்குங்கிறதையும் பார்க்கணும்ல. சோ 100ங்கிற நம்பரும் 35ங்கிற நம்பர் ரெண்டுமே எதுக்கு அடி வாங்கும்? 5க்கு அடி வாங்குறதுனால 5 எடுத்துக்கிறேன். 20:27. அதுல இந்த இது 5ல 7 எக்ஸ்ட்ராங்கிறதுனால இது கூட ஒரு 7 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். 28ங்கிறது 100க்கும் அடி வாங்குறது 4வது டேபிள் அடி வாங்கும். சோ 25, இதுல ஒரு 7 எக்ஸ்ட்ரா, சோ 32. சோ நீங்க இப்படிதான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும்? யோசிக்க வேண்டியிருக்கும். சரியா? சோ இப்ப என்ன ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருந்தாலும் சரி, சரியா, 40% ப்ராஃபிட் அப்படின்னு சொன்ன உடனே 40% உங்களுக்கு தெரியுமே 2/5. அப்ப 5 ரூபா போட்டா 2 ரூபா லாபம்னா 7 ரூபா கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த 5 ரூபாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 2 ரூபாங்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராஃபிட். இது ரெண்டும் சேர்ந்தா என்ன சொல்லியிருக்கேன்? இன்கம். இதை ஒவ்வொரு தனையும் என்னைய மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இது அங்க சம்ல இருக்கும், இது மட்டும்தான் நீங்க எழுதணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால ஒவ்வொன்றையும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எழுதிட்டு இருக்கேன். ஆச்சா? சோ உங்கள்கிட்ட இப்ப நான் ஒண்ணுதான் எதிர்பார்த்திருக்கேன். என்னது? அதாவது ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ண தேவை இருக்கும் உங்களுக்கு? இந்த இருக்கு, ஒரு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டா 25% கொடுத்துட்டா அதை பார்த்த உடனே 1/4ங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி, இந்த 4ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு புரியணும், இந்த 1ங்கிறது ப்ராஃபிட்னு புரியணும், அது ரெண்டையும் சேர்த்து 5ங்கிறது இன்கம்னு புரியணும். சோ பார்த்த உடனே 4:5 எழுத தெரியணும். அதுக்கு ஒரு நம்பர் பார்த்தோன்னே எப்படி ஸ்ட்ரைக் ஆகும்? இதெல்லாம் பெர்சன்டேஜ் பேஸ். 20% 1/5, அப்ப 5 ரூபா போட்டா 6 ரூபா கிடைச்சிருக்கு. 12.5% 1/8, அப்ப 8 ரூபா போட்டா 9 ரூபா கிடைச்சிருக்கு. 33.33 1/3, அப்ப 3 ரூபா போட்டா 4 ரூபா கிடைச்சிருக்கு. அது மாதிரி இங்க 35% வரும்போது என்ன பண்ணணும், 28% வரும்போது என்ன பண்ணணுங்கிறது இப்ப உங்களுக்கு சொல்லியாச்சு.
ஸோ டிஃபால்ட்டா 100% இருக்கிறது யார் எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சேர போகும்போது இன்கம் பர்சன்டேஜ் என்ன ஆயிரும்னா எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் 100 இது கூட இருக்கிறது சேர்த்து வருங்கிற பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்கேஸ் இது 30% இது 130%. அப்படி ரேஷியோ எடுத்தாலும் ஆன்சர் வரும் 10:13. உங்க விஷ், நீங்க எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சரி அப்படிங்கிற பட்சத்துல இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போ நம்ம சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் இப்போ வரைக்கும் நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே ஓகேவா? ஓகே சரி. இப்போ நான் உங்ககிட்ட சார்ட் அனலைஸ் பண்ண போறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அதாவது லைக் உள்ளுக்குள்ள நான் போறேன், ஒவ்வொரு நம்பரா கேட்கிறேன். உங்ககிட்ட 2006 கம்பெனி ஏ அப்படின்னு சொல்லிட்டா கம்பெனி ஏயோட சிம்பிள் இங்க எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இதோட நம்பர் என்ன? 40. அதுவும் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு சொல்லிருக்கேன் 40%. அப்ப இதை பார்த்தோன்னே 5:7 உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும்னு நான் எதிர்பார்ப்பேன். சொல்றது புரியுதாமா? சரியா? இப்போ 2008 கம்பெனி சி இந்த இருக்கு. 2008 கம்பெனி சி இத பார்த்த உடனே 10:13 உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அப்போ 2009 கம்பெனி சி 4:5. எழுதுறது எல்லாமே என்ன பர்சன்ட், என்ன ரேஷியோ? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்டு இன்கம். ஏன்னா முதல்ல வர்றது எக்ஸ்பெண்டிச்சர் தானே. எந்த நம்பர் பார்த்தாலும் எழுத தெரியணும். இதுல சில நம்பர்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சரியா? ஏன்னா இப்போ 60% பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தெரியும் 5:8. இப்ப இந்த நம்பர் பாருங்க 35. இதைத்தான் நான் இப்ப சொன்னேன். 35 5th டேபிளுக்கு போகும் இல்லையா? அப்ப 20 ஒரு 7 27. இதுல கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்லாம் எடுப்போமா? இந்த பாருங்க 48. 48ங்கிறது 100 48 4th டேபிள்ல தான் அடி வாங்கும். அப்ப இது ஒரு 25, இது ஒரு 37. எப்படி 4th டேபிள்ல வச்சு பார்த்தோம்னா 100ங்கிறது 25 தடவை இருக்கு. இது எத்தனை? ஒரு 12 எக்ஸ்ட்ரா இருக்கா? அதனால 37. இதை நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. வேற என்ன நம்பர் இதா இருக்கு? இந்த இருப்புங்க 32. இது எந்த டேபிளுக்கு போகும்? 4th டேபிளுக்கு தான் போகும். அந்த 4th டேபிளுக்கு போகணும்னா சில பேர் யோசிச்சிடாதீங்க 2 டேபிளுக்கு போகாதா 8th டேபிளுக்கு போகாதா அப்படி யோசிச்சிடாதீங்க. நான் 100 ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு போறேன். 100 32 எதுக்கு போகும்னு பாக்கேன் 4th டேபிளுக்கு. அப்ப 100ல 25 4 இருக்கு, இதுல ஒரு 8 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்ப 33. அப்படி உங்களை யோசிக்க சொல்றேன். இந்த 55 எடுத்துக்கோங்க. இந்த 55ங்கிறது 5வது வாய்ப்பாடுக்கு தான் போகும். அப்படின்னா அதுல ஒரு 20 இருக்கும், இதுல ஒரு 11 எக்ஸ்ட்ரா, சோ 31. இப்போ அடுத்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. 35% இன்னொரு தடவை சொல்லணுமா? 35% இந்த இருக்கலாமா? 35%னா நீங்க டிஃபால்ட்டா 100 வந்து மண்டைக்குள்ள வச்சுக்கோங்க. 100 35 எந்த டேபிளுக்கு? 35 மட்டும் தனியா பாத்தீங்கன்னா 5th டேபிளுக்கும் போகும் 7th டேபிளுக்கும் போகுமா? ஆனா 100 மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு அப்ப 35 பாருங்க. அப்ப ரெண்டுமே 5th டேபிளுக்கு தானே போகும். அப்ப 5th டேபிள் டிஃபால்ட்டா 100 எத்தனை தடவைல போகும்? 20 தடவைல. 35ங்கிறது 7 தடவை, சரியா? அப்ப 20 கூட 7 சேர்த்தா 27 ஆயிரம் போகுது. அவ்வளவுதான். புரியுதான்னு பாருங்க. இப்ப நான் சொன்ன ரேஷியோ, இப்ப நான் இது வந்து நீங்க அங்க போய் உட்காந்து எக்ஸாம்ல இதை பார்த்தோன்னு உட்காந்து எழுத போறது கிடையாதுமா. பார்த்தோன்னே இப்படி 2 நம்பர் ரேஷியோக்கு ஸ்ட்ரைக் ஆகுதான்னு நான் கேட்கறேன், அவ்வளவுதான். ஏன்னா இது இல்லாம நான் உங்களை சார்ட்டுக்குள்ள கொண்டு போறதுல என்ன சொல்ல வேஸ்ட்னு சொல்ல முடியாது, டைம் இருக்கும். சொல்லி கொடுத்து வேஸ்டா போயிடும். ஆச்சா? சரி. இப்ப இது ஓகேனா இப்ப உங்களுக்கு சம்முக்குள்ள போகும்போது நீங்க ஒரு சம்மை எப்படிதான் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கு நீங்க முதல்ல யோசிங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இதுல நம்ம என்னென்ன வார்த்தையெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, சரியா? இதுல நம்ம பார்க்க போற வார்த்தை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 3 வார்த்தை, சரியா? ஒன்னு என்னது? எக்ஸ்பெண்டிச்சர், ப்ராஃபிட், இன்கம். நான் ப்ராஃபிட் நடுவில் எழுதுறேன் ஏன்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கும். இதோட ரெஸ்பெக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ், இன்கம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதுல சார்ட்ல டிஃபால்ட்டா என்ன இருக்கு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20ன்னு சொல்ல போகும்போது நம்மளால உடனே இதை கிரியேட் பண்ண முடியுது 5:6ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண முடியுது. அப்போ இந்த பர்டிகுலரா உள்ள இடத்துல இது வந்து பர்சன்டேஜ்லமா ரேஷியோ படி 5 பார்ட், இன்கம்ங்கிறது 6 பார்ட், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது 1 பார்ட்னு நம்மளால புரிய முடியுது.
அப்போ அவங்க சம்மில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு டீட்டெயில ஹிண்டா கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 5:6 நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கமுக்கு ரேஷியோ. அப்ப இந்த பாட்டை கொடுத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 lakhs எக்ஸ்பெண்டிச்சர்னா இன்கம் எவ்வளவுன்னு கேட்டா 6 lakhs, ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டா 1 lakh. அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய இந்த விஷயம்லாம் கிடையாது. இதுதான் அடிப்படை கொஸ்டின். இதே இது 5:6ல இந்த இடத்த கொடுத்து இது ஒரு 6.6 lakh, அப்ப இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ இது 5.5 lakh அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதான். வேற என்ன செய்ய போறீங்க? இது உங்களுடைய திறமை. இதை வந்து 1.1 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, அப்ப இதையும் 1.1 மல்டிப்ளை பண்ணா அதான வரும். இதெல்லாம் உங்களோட விஷயம், இதுக்குள்ள நான் வரமாட்டேன். ஏன்னா நம்பர் ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது உங்களுக்கு. நம்ம நேற்று இன்இக்வாலிட்டி பாக்குறோம், இனிமே சிம்பிளிபிகேஷன் பார்க்க போறோம்னா நம்பர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்க்கணும், அது இங்கதான் அப்ளை பண்ணணும். நீங்க நான் 6.6 lakhs வந்து நான் வந்து இப்படி எழுத போறேன், 6,60,000, அதுக்கப்புறம் உட்காந்து டிவைடட் பை 6 இன்ட்டு 5, நான் இப்படிதான் போட்டு செய்ய போறேன். செய்யுங்க, உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்ல. ஆனா தயவு செஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்கிட்ட வராதீங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு இது எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லி கொடுக்கறது எனக்கு ஈஸி, ஆனா தோண வைக்கிறது கஷ்டம். ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தோண வைக்கிறது கஷ்டம். சொல்லிக் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா தோண வைக்கிறது உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம சம்ம சால்வ் பண்ண போகும்போது we are just going to play with numbers again. ஏன்னா உங்களுக்கு கான்செப்டுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சம்மு வரப்போகும்போது நான் ஒரே மிஞ்சி போனா ஒரு 20 செகண்ட் உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்படி கேட்டிருக்காங்க, இதை செய்யுங்க, ஆன்சர் வந்துட்டு போயிருவேன். ஆனா அந்த ஆன்சர் வர்றதுக்கு ஒரு சிம்பிளிபிகேஷன் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது உங்க கையில இருக்கு. சோ நீங்க உள்ள வரப்போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மெதுவா, சரியா, தயவு செஞ்சு ஸ்லோவா ரீட் பண்ணுங்க. எதா ஒரு சார்ட்டா இருக்கு அப்படின்னா வந்து ஸ்லோ ரீடிங் ரொம்ப முக்கியம். ஸ்லோவான டைம் ஆகாது, டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா வேகமா தப்பு செய்யறதுக்கு மெதுவா வாசிங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சார்ட்டுக்குள்ள வந்து என்னதான் கொஸ்டின் கேட்க முடியுங்கிற லாஜிக் உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்பீடா இருக்க வேண்டிய இடம் சிம்பிளிபிகேஷன். நான் உங்களை எங்க வந்து ஸ்பீடா இருக்க சொல்றேன், சிம்பிளிபிகேஷன்ல. ஏன்னா நான் ரீட் பண்றதுல ஸ்லோவா இருக்க போகும்போது சிம்பிளிபிகேஷன் ஸ்பீடா இருந்தாலும் என்னால டைம் மேனேஜ் பண்ண முடியும். எதுக்காக நான் இங்க உங்களை ஸ்பீடா இருக்க சொல்லல அப்படின்னா, வேகமா வச்சுக்கும் தப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிம்பிளிபிகேஷன்ல வேகமா இருந்தாலும் தப்பு தான். ஏன்னா ஆரம்பம் தப்புனா முடிவு தப்பு தான். அதனால இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க, சரியா? இப்ப நம்ம சமூகக்குள்ள உள்ள போறோம், புரியுதான்னு பாருங்க. சரியா, உங்களுக்கு இதே சார்ட் தான் இந்த இருக்கு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி கான்செப்ட் புரியுங்க. இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி ஏ இன் த இயர் 2008 இஸ் 55.5 lakhs. சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மா. கம்பெனி ஏடைய 2008 எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியோட அந்த வருஷத்துக்கு இன்கம் என்னன்னு கேக்குறாங்க. சம்ம நீங்க பார்த்த உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனியை பத்தி பேசியிருக்காங்கல்ல, அந்த கம்பெனியை மட்டும் இந்த சார்ட்டுக்குள்ள வரணும். நான் இப்போ வரைக்கும் பாருங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை கண்டுக்கவே இல்லை. கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ. கம்பெனி ஏ 2008ல என்னன்னு இருக்கு வேல்யூ நீங்க பாருங்க. அதான் பொறுமையா பார்க்க சொன்னேன். கம்பெனி 2008 இந்த இருக்கு, கம்பெனி ஏ. புரியுதான்னு பாருங்க. 2008 கம்பெனி ஏ 48%. 48% ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா உங்களுக்கு பார்த்த உடனே எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்ட் இன்கம் எழுத தெரியும். அப்ப இதை பார்த்தோம்னா இது 25ஆமா, இது 37ஆமா அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியும். ஏன்னா இது 4th டேபிள்ல தான் போகும் 48%. அப்ப 100ல 25 இருக்கு, ஒரு 12 எக்ஸ்ட்ரா 37 இருக்கு. உங்களுக்கு அது புரியுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த நம்பரை நான் 55.5 lakhs சொல்றேன்னா இந்த நம்பரை என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க எனக்கு சம் சால்வ் பண்ண வேண்டாம், புரியுதான்னு பாருங்க. புரியுதா? இப்ப நான் சொன்னது புரியுதா? இந்த சம்ல 25 பார்ட் தான் 55.5 லட்சம் அப்படிங்கிறது புரியுதா? ரைட், அவ்வளவுதான். சரியா? இப்போ உங்களை அவன் எந்த இடத்துல டைம் ஆக்குறான் வருதா, ஒரு சாதாரண நம்பரா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணி விடுவாங்க, அதிகமாக்குவாங்க. 55.5 lakhs. நீங்க என்ன மெத்தட்லனாலும் சால்வ் பண்ணிக்கோங்க, ஆனா ஆன்சர் கொண்டு வாங்க. நீங்க தான் சொல்லணும் ஆன்சர்.
ம் கரெக்ட். 82.14 lakh கரெக்ட். கரெக்ட் அவ்வளோ. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நான் உங்களை செய்ய வைக்கிறேன், ஏன்னா அப்பதான் நீங்க நம்பருக்குள்ள வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா லாஜிக்காவுமே அடிக்கலாமா, பட் அதெல்லாம் நீங்க போக போக கத்துக்கோங்கண்ணே. நான் லாஜிக்கா சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. நீங்க செஞ்சிட்டீங்க, எனக்கு சந்தோஷம். பட் நான் லாஜிக் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. 25 பார்ட்டை கொடுத்துட்டு 37 பார்ட் கேட்டாங்கன்னா ஈஸி. நான் சும்மா சொல்றேன், 25 பாட்டு கொடுத்துட்டு 37 பாட்டு கேட்டாங்கன்னா ஈஸி. ஏன்னா 25ல பாதி எவ்வளவுமா, 12. சோ இங்க பாருங்களேன், ஒரு 12 எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ஒரு பாதி எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால வந்து இது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. 25ல பாதி 12 இதுல எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இப்படி இருந்துச்சுன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். இங்க இங்க 2 பார்ட் இருக்குன்னா இது 3 பார்ட் இருக்கிற மாதிரி அர்த்தம். இது 2 12, இது 3 12 இருக்குன்னு அர்த்தம். இது ஈஸி. ஆனா அவங்க இங்க 37ல நிப்பாட்டி இருக்காங்களா, சோ இது 2 பாட்டு இது 3 பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். இப்போ 55.5 லட்சத்துல பாதி எவ்வளவுமா, இது அப்படியே டிவைடட் பை 2 போடுங்களேன். நான் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கல, இதை டிவைடட் பை 2 போடுங்க. 55.5 லட்சம் வச்சுக்கோ. இல்ல லட்சத்தெல்லாம் விட்டுருங்களேன், வெறுமனையே நீங்க வந்து 55.5 டிவைடட் பை 2 மட்டும் போடுங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 27. ஆக்சுவலா பாத்தீங்க 27.75. சோ கிட்டத்தட்ட இதுவே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து எவ்வளவு ஆயிருது உங்களுக்கு, 83 வந்துரும்னு வச்சுக்கோங்க. சரியா, 83.25 வந்துரும். அப்போ ஆன்சர் வந்து 83.25 கொஞ்சம் முன்னாடி இருக்கும். பிராக்டிகலா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்கும். லாஜிக்காவே எடுத்து போட்டு வந்துடலாம், ஏன்னா நன்னாதீஸ்வர கிடையாதுன்னு சொல்றேன். சும்மா அம்மா நீங்க இப்படிதான் யோசிக்கணும்னு நான் சொல்லல. சரியா, யோசிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குன்னு நான் சொல்றேன். மற்றபடி நீங்க எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ அப்படியே பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த செம்ம நான் ரேஷியோல போகாமையும் வந்து சொல்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இப்ப ரேஷியோல போறதுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சம் சால்வ் பண்ணலாமா. சோ அப்படி செய்யக்கூடாதுன்னா எந்த அவசியமும் கிடையாது. ரேஷியோக்கு போகாம செய்யறது எப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நம்ம கண்டுபிடிக்க போறது என்னன்னா 148% ஆஃப் 55.5 lakhs. இதுதான் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிக்க போறோம். முதல்ல அது புரியுதான்னு பாத்துக்கோங்க. 140 அது எப்படி 148%? நம்ம கண்டுபிடிக்க போறது இன்கம்ல. இன்கம்ங்கிறது என்னது, 100% பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த சம்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 48. அப்போ இதை நான் என்ன பண்ணிடுவேன், 100%யும் 48% தானே கண்டுபிடிக்கணும். அப்ப இதை ஆல்ரெடி தான் 55.5 இருக்குல்ல, அதை விட்டுருங்க. நான் இப்ப வெறுமனே கண்டுபிடிக்க போறது என்னதான் 48 lakhs, சாரி 48%க்கு உண்டானதுதான், வேற எதுவுமே கிடையாது. சரியா, இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இப்படியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும், 55.5 லட்சத்துக்கு 48% எவ்வளவுன்னு தெரியணும், அவ்வளவுதான். இது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, உறுதியாக பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க லாஜிக்கா அடிச்சாலே வந்துரும், உங்களுக்கு வந்துரும், வராமலாம் இருக்காது. நான் என் தேவைக்கு நான் இதை பிரிச்சுருவேன். இதுல ஒரு 50 லட்சம், இதுல ஒரு 5 லட்சம், இல்ல ஒரு 1/2 லட்சம், இப்படி எடுத்துக்கிறேன். புரியுதான்னு பாருங்க. 50 லட்சம், 5 லட்சம், 1/2 லட்சம், இதெல்லாம் சேர்ந்தா 55.5 லட்சம். இப்போ நான் முதல்ல இதை பார்ப்பேன். இதை எப்படி பார்ப்பேன், 100 லட்சத்துல 48% எவ்வளவு, 48 லட்சம். அப்ப 50 லட்சத்துல எவ்வளவு, 24 லட்சம். இதோட நம்பர் 48% 24 லட்சம். அப்ப இதுக்கு 2.4 லட்சம். அப்ப இதுக்கு 0.24 லட்சம். நான் சொல்றது புரிதான் பாருங்க. 24 லட்சம், 2.4 லட்சம், 0.24 லட்சம். 48% ஆஃப் 50 lakhsக்கு இது, 5 lakhsக்கு இது, 0.5 lakhsக்கு இது. இது கூட இதை ஆட் பண்ணணும், அதையும் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா என்ன வருது, 26.84. 26.84 கரெக்டான பாருங்க. சாரி 6 நாளாமா, 26.64, 0.1482. இப்படிதான் செய்யுங்கன்னு திரும்பி நான் சொல்லல. சரியா, இப்படி செஞ்சாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். பட் இப்பெல்லாம் யோசிக்கணுமே, அதான் விஷயமே. நான் என் தேவைக்கு நம்பர் இப்படிதான் யோசிக்கிறேன். அப்ப எங்களுக்கு மட்டும் எதுக்கு ரேஷியோ மெத்தட்ல சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. உங்க விஷ், நீங்க இப்படி செஞ்சாலும் செய்யுங்க, உங்களை யாரும் வேண்டாங்க. ஆனா
இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது பெர்சன்டேஜ், அது புரியுதான்னு பாருங்க. நான் இப்ப கண்டுபிடிச்சது 48% ஆஃப் 55.5 lakhs. அதை கொண்டு போய் 55.5 ஆட் பண்ணிருக்கேன், அவ்வளவு. சரிம்மா, நிறைய வேலை இருக்கு, எப்படி எப்படிலாம் சால்வ் பண்ணலாம்னு பின்னாடி பாத்துக்கலாம். அடுத்த சம்முக்கு வாங்கண்ணே. ஈஸியான சம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஈஸி. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ரைஸ், வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ரைஸ் in the percentage profit of company B from 2008 to 2009. சரியா? கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. பெர்சன்டேஜ் ரைஸ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் ரைஸ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கேட்டிருக்காங்க. எதுக்கும் எதுக்கும் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு இது கேட்டிருக்காங்க, கம்பெனி பி 2008க்கும் கம்பெனி பி 2009க்கும். அப்ப கம்பெனி பி 2008ல என்ன இருக்கு உங்களுக்கு, இந்த இருக்கு 40%. கம்பெனி பி 2009ல 45%. 40%க்கும் 45%க்கும் இடையில இருக்கிற பெர்சன்டேஜ் ரைஸ். அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, 5% சொல்லிடக்கூடாது, அது தப்பு. அவசரப்படக்கூடாது, 5% தானே அப்படின்னு சொல்லிட்டு. 40%ல 5% கூடுதுன்னா 1/8 which is 12.5% சொல்லணும். இந்த தப்பு இங்க பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கொஸ்டின். கரெக்ட், அவ்வளவு. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு மொக்க கொஸ்டினா போயிடும். உங்களுக்கே இது புரியும், 30 செகண்ட்ல இதுக்கு ஜாஸ்தி. ரெண்டு நம்பரை பார்த்து பெர்சன்டேஜ் சொல்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது. இன்னொன்னு யோசிங்க, இந்த சம்முக்கு நீங்க பேனா எடுத்து எழுதிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? தேவையே இல்லையே, பார்த்துட்டு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதானே. சரியா? இதெல்லாம் போனஸ். ரைட்டு, ஓகேவா? இந்த சம் ஓகே. அடுத்து இருங்க, இது வேல்யூ சம்பந்தப்பட்ட சம். சரியா? இதெல்லாம் நான் தான் நடத்துவேன், பொறுமையா கேளுங்க. சரியா? இந்த சம் முக்கியமான சம், வாட்ச் பாருங்க. இஃப் த வார்த்தை கவனிச்சுக்கோங்க, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி ஏ இந்த இயர் 2006, கம்பெனி சி இந்த இயர் 2010 டுகெதர் இஸ் 94 lakh. நிப்பாட்டுங்கம்மா, சம் இதோட நிப்பாட்டுங்க, நான் அடுத்து உள்ளது அப்புறம் வாசிக்கிறேன். இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறது யாரை பத்தி, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ரெண்டு கம்பெனி பத்தி பேசுறாங்க, ஏ 2006ம் சி 2010 சேர்ந்து இத்தனை லட்சம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சொல்லிட்டு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம், இதோட டோட்டல் இன்கம் ஏ 2006 சி 2010 கேக்குறாங்க. சரி, சம்மு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு கம்பெனிய சேர்த்து வச்சு ஒரே நம்பர், ஏன்னா இது ரெண்டு சேர்ந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 94 lakhs. அப்ப இது ரெண்டு சேர்ந்தா எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதான் கொஸ்டின். இப்போ இந்த சம்மு ரொம்ப முக்கியமான சம்மு, ஏன்னா அவங்க சேர்த்து வச்சிருக்கிறது யாரெல்லாம், ஏ 2006 ஏ யாருமா, இந்த இருக்கு எத்தனை பர்சன்டேஜ், 40%. 2010 சி யாருமா, 2010 சி 40%. கவனிச்சுக்கோங்க, எப்போ ரெண்டு கம்பெனியை சேர்த்து வச்சு இங்க கொஸ்டின் கேட்கறாங்களோ அதோடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல்னா மட்டும்தான் சம் ஆன்சர் கிடைக்கும். சம்முக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் இல்லைன்னா cannot be determined. முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. முக்கியமான பாயிண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சார்ட்லன்னு இல்ல, எப்பவுமே பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவலா இருக்கும் பொழுது மட்டும்தான் ரெண்டு கம்பெனியோட எக்ஸ்பெண்டிச்சரை ஈக்குவல் படுத்த முடியும், இல்லைன்னா ஈக்குவல் படுத்த முடியாது. இந்த சமுக்கு இப்ப ஆன்சர் நம்மளால எடுக்க முடியும். காரணம்னு கேட்டா இந்த ரெண்டு கம்பெனியோடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் ஈக்குவல். சோ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டோட்டல் இன்கம் நம்ம 40% எடுத்துக்கிட்டு வழக்கம் போலதான் 5:7 எடுத்துக்கலாம். அப்ப இங்க 5 பார்ட் கொடுத்துட்டாங்க, 94 lakhs. 7 பார்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லைன்னா நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, ஏன்னா அவசரப்பட்டு நம்ம சில நேரத்துல செஞ்சுட்டு போயிடும். வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த சம்முக்கு வேணா நான் ப்ரூவ் பண்ணி தரேன்.
கவனிங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என்னோட கம்பெனி ஒன்னு இருக்கு, உங்க கம்பெனி ஒன்னு இருக்கு. நான் ஒரு 200 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறேன், நீங்க ஒரு 300 ரூபா போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%, உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% வச்சுக்கலாம். சரியா? இப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும்? 200ல 20% எவ்வளவு ஆச்சுமா? 40 ரூபா ப்ராஃபிட். உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா ப்ராஃபிட். ஆக மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு? 70 ரூபா ப்ராஃபிட். அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு போட்டு ஆரம்பிச்சிருக்கோம்? 500 ரூபா போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து வர்ற லாபம் 70 ரூபானா மொத்த இன்கம் 570 ரூபா. அப்போ இந்த 500ல இந்த 570 ரூபா அப்படிங்கிற இன்கம் எத்தனை பெர்சன்டேஜ்? ஆக்சுவலா பார்த்தா 500 ரூபால 70 ரூபாங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்? 14%. ஆனா இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சார்ட்ல 20ம் 10ம் தான் இருக்கும். ஆனா இந்த 14%ங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும்? தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா அவங்க என்ன என்ன இத இத கொடுக்க மாட்டாங்க, இத கொடுக்க மாட்டாங்க. சரியா? இதையும் கொடுக்க மாட்டாங்க, இதையும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம இப்படி இருக்காது. இப்போ கொஸ்டின்ல இது மட்டும் தானே இருக்கும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 500. சரியா? இதுல விஷயம் என்ன அப்படின்னா இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. சரியா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 500, டோட்டல் இன்கம் எவ்வளவுன்னு கேட்டுருவாங்க. ஆக்சுவலா இப்ப 14% அப்ளை பண்ணணும். ஏன்னா எக்ஸாக்டா இது 200 ரூபா, இது 300 ரூபா. சரியா? இங்க 200 ரூபா, ஆனா நம்மளுக்கு தெரியாது. இது 300 ரூபா நம்மளுக்கு தெரியாது, ஆனா 500 ரூபான்னு தெரியும். இப்போ நம்ம கொண்டு போய் 20% அப்ளை பண்ணுவோமா இல்ல 10% அப்ளை பண்ணுவோமா? தெரியாது. ஆனா உண்மை என்னது? 14% இருக்கு, ஆனா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. சோ இந்த சமுக்கு cannot be determined. எதுக்காக? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரெண்டும் வேற. ஆனா இதே இத கொண்டு போய் இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. நீங்க இந்த சைடுக்கு நீங்க போக வேண்டாம். சரியா? இதே இதை நீங்க எடுத்து நீங்க நம்பர் நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க வந்து நம்பர் ஒழுங்கா இது பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனி உங்க கம்பெனி ரெண்டுமே இருக்கு. நான் 200 ரூபா போடுறேன், நீங்க 300 ரூபா போடுறீங்க. எனக்கும் 20% தான் ப்ராஃபிட், உங்களுக்கும் 20% தான் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு 40 ரூபா வரும், உங்களுக்கு 60 ரூபா வரும். ஆக மொத்தம் 100 ரூபா ப்ராஃபிட் வரும் ரெண்டும் சேர்ந்தா. நம்ம டோட்டலா போட்டிருக்கிறது 500, 100 ரூபா ப்ராஃபிட். அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தா அதே 20% தான் வரும். இப்போ இன்கம் எவ்வளவுன்னு கேட்டா 600ன்னு சொல்ல முடியும், பிரச்சனை கிடையாது. இதுவும் 20, இதுவும் 20, இதுவும் 20. என்ன நம்பர் போட்டாலும் சரி அதான் வரும். இப்ப நான் ஒரு 600 ரூபா போடுறேன், நீங்க ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க 10%, இங்க 10%னா நம்மளுக்கு மொத்தமாவும் 10% தான் வரும். ஏன்னா இது ஒரு 60, இது ஒரு 100, சோ மொத்தம் 160. நம்ம மொத்தம் போட்டுக்கிறது 1200. அப்போ இங்க இருந்து இங்க பார்த்தா இதுவும் 10%. ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 1760 கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஆன்சர் உண்டு, இதுக்கு ஆன்சர் கிடையாது. இங்க ஆன்சர் கிடையாதுங்கிறதுக்கு காரணம் யாரு? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேற. இங்க ஆன்சர் எந்த நம்பர் போட்டாலும் ஏன் வருது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 1. புரிஞ்சாலும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட் ரைட். சரியா? இதுல அவசரப்பட்டு என்ன தப்பு பண்ணிடக்கூடாது தெரியுமா? மொத கம்பெனிக்கு ஒரு 20%, இந்த கம்பெனிக்கு ஒரு 20%, அப்ப டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40% தானே முட்டாத்தனமா யோசிச்சிடக்கூடாது. 20% தான் அப்படின்னா யாருக்குனாலும் 20% அர்த்தம். சரியா? அதனால அவசரப்பட்டு இப்படி பண்ணிடக்கூடாது. இப்ப இந்த கான்செப்ட்ல தெளிவா இருந்துட்டு நீங்க இப்ப இங்க வாங்கல, இந்த சம் இப்ப வாசிங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டா வாசிப்பீங்க. சம்ம பாத்துருவீங்க. பார்த்தோன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கம்பெனி ஏ 2006க்கு, கம்பெனி சி 2010க்கும் ஒரே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து பாப்பீங்க. ஆமா 40% ஒண்ணுதான். சரி அப்ப நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு போவீங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் தேட ஆரம்பிச்சிருவீங்க, cannot be determined. இந்த cannot be determined ஆப்ஷன் நல்லா படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்லா படிக்காதவங்களை இழுத்து விட்டு வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா இல்லாத ஆன்சர் அவன் தேடிக்கிட்டே இருப்பான். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்க இந்த சம்மு. சோ மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்? 40%. 40% ஃபிராக்ஷன் என்னது? உங்களுக்கு இங்க ரேஷியோ எழுத தெரியுங்களா? 5:7. 5 பார்ட் போட்டு 7 பார்ட் கிடைக்கும். அதுக்கு அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 94 லட்சம். இப்ப ஆன்சர் சொல்லுங்கம்மா.
ரைட் 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 131.6 lakhs. ரைட். இது நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் 100%, இந்த சம்ல இன்கம் 140%, இதுல 100 லட்சம் இருந்தா இது 140 லட்சம். அங்க இவங்க 100 லட்சம் கொடுக்கல, 94 லட்சம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 6% குறைச்சு விட்டுருக்காங்க. அப்ப நான் இதுலயும் ஒரு 6% குறைச்சு விடுவேன். 140ல 6%னா 14 8.4, சரியா? அப்ப 131.6 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடும். இதெல்லாம் செய்ய மாட்டோமா, யோசிக்கிறது. இந்த 94 லட்சத்தை விட்டுருங்க, 100 லட்சம் இருந்தா இங்க என்ன ஆன்சர் வரும்? 140. இங்க 100 இல்லையே, 94ல இருக்க 6% குறைச்சிருக்கான். சரி, நானும் 6% குறைச்சு விட்டுறேன், அவ்வளவுதானே அப்படி சொல்லி ஆன்சர் போட்டு போயிடும். அவ்வளவு. ஏன்னா பெர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்களுக்கு செய்யறதுக்கு தேவை இருக்காதுமா, சரியா? சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, தப்புலாம் கிடையாது. அதுக்காக நீங்க ஏதோ ஒரு மெத்தட்ல செஞ்சிருக்கலாம் ரேஷியோல, நான் சொன்ன மாதிரி. அதுக்காக தப்புன்னு சொல்லல, சொல்றேன். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின். பார்க்கறதுக்கு பெருசா இருக்குமா, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இன்கம் ஆஃப் கம்பெனி ஏ 2006, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி பி 2007. ஏதோ கதை பெருசா கொடுத்துருக்காங்கம்மா, அதனால நான் முதல்ல என்ன சொல்லிடுவேன்னா, கம்பெனி 2006க்கு கம்பெனி 2007 பிக்கு அதை முதல்ல பாருங்க. இங்க யார பத்தி பேசியிருக்கான்? யாரு? 40. கம்பெனி பி 2007 யாரு? 50. சோ முதல்ல இது பொறுமையா பாருங்க. ஏன்னா இதுல தப்பு விட்டீங்கன்னா என்டையரா வந்து காலி ஆயிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணும்? இதை எடுத்த உடனே உங்களுக்கு தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரியுதுல. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தெரிஞ்சா இப்போ நீங்க அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ எழுதணும். அதாவது ஏ 2006க்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ரேஷியோ என்னமா? 40%, 5:7. கம்பெனி பி 2007க்கு ரேஷியோ என்னமா? 50%, 2:3. இது பார்த்தோன்னா எழுத தெரியும் நம்ம எல்லாருக்குமே. இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இன்கம் ஆஃப் கம்பெனி ஏ 2006, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி பி 2007, ரெண்டுமே ஈக்குவல், விச் இஸ் 91 lakh ஈச். வார்த்தை கவனிக்குமா? ஈச், ஒவ்வொன்றும் 91 லட்சம். அதாவது இதையும் 91 லட்சம். ஏன்னா கம்பெனி ஏ உடைய இன்கம், கம்பெனி பி உடைய எக்ஸ்பெண்டிச்சரும் 91 லட்சம் சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா கண்டுபிடிக்க வேண்டியது என்ன இருக்கும்? கம்பெனி ஏயோட எக்ஸ்பெண்டிச்சரும் கம்பெனி பியோட இன்கம் தான் இருக்கும். அதான் அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க அப்படி கண்டுபிடிப்பீங்கல்ல, எது இன்கம் ஆஃப் பி இன் 2007ஐயும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இன் 2006 கண்டுபிடிப்பீங்களா, அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2 சம் செய்யற மாதிரிமா. இதையும் கால்குலேட் பண்ணும், இதையும் கால்குலேட் பண்ணும், கண்டுபிடிக்கிற ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லணும். சொல்லுங்கம்மா. எக்ஸாம்ல கண்டிப்பா போலாம், கவலைப்படாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் பிராக்டிஸ் கம்மி அனுஷா, அதனால வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம். நிறைய பிராக்டிஸ் பண்ண தாராளமா போலாம். இந்த சாட் யாரும் போக மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம மட்டும் தான் செய்வோம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த சார்ட்லாம் நம்மளுக்கு பெருசு. நம்ம ஒன்ஸ் பர்டிகுலரா பேசிக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது இதெல்லாம் வந்து சம்மே கிடையாது. நம்ம இன்னும் ரியலான சமக்குள்ள வரவே இல்லை. ஓகே, சரி. கால்குலேஷன்ல உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டா இருக்கும்னு நினைக்கிறேமா? ஸோ ஓகே, கட்டுமா? ஆன்சர் கட்டு. 71.5 ஆன்சர் கரெக்ட். தென் த லாஸ்ட் சம்மா இங்க இதுல போன சம்மே மாதிரி தான், எக்ஸாக்டா. ஆனா என்ன அப்படின்னா வந்து எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல. போன சம்மே மாதிரி தான், ஆனா எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல. சரியா? வழக்கம் போல. இப்ப நான் உங்களுக்கு இந்த சம்ம நடத்துறதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வருஷத்தை கவனிங்க, அதோடைய எந்த கம்பெனின்னு பாருங்க, பார்த்தோன்னு ரேஷியோ எழுதுங்கன்ற. ஸோ பி 2006 நீங்க பாருங்க.
பி 2006க்கு ரேஷியோ என்ன 5:8. அப்புறம் சி 2009 என்ன கம்பெனி சி 2009 சி 4:5. இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, இது இன்கம் சைடு. இப்போ சம்ம நீங்க தெளிவா வாசிங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கம்பெனி பி இன்கம் ஆஃப் கம்பெனி சி ஆர் ஈக்குவல். ஒருவேளை ஈக்குவலா இது ரெண்டும் இருந்தா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஃபார்ச்சுனேட்லி ஏற்கனவே இது ஈக்குவலா தான் இருக்கு. அப்படி இருந்தா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் பி 8 டு த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சி 4 2:1. பிரச்சனை இல்லாதமா ரேஷியோ எழுதுங்க. ஒருவேளை ஒன்னா இருந்தா அப்படின்னு எல்லா நேரத்திலும் இப்படி ஒன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்னா இல்லைன்னு ஒன்னாக்கிக்கலாம். இங்க ஃபார்ச்சுனேட்டா ஒன்னாவே இருக்கு. இதுல அவசரப்பட்டு 2:1 1:2 பார்த்து பண்ணும், அவ்வளவுதான். இத இந்த சமல போனஸ். ரைட். இப்போ நம்ம வேலை என்னன்னா, முதல் தடவை லைன் கிராஃப் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அனலைஸ் பண்ற உங்களுக்கு அனலைஸ் புரியுதான்னு பாருங்க. 5 சம் பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் சம் எனக்கு நீங்க நம்பரை பார்க்க கூடாதுன்னு, நம்பர் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் சம் என்ன கான்செப்ட், ஒரு பர்டிகுலர் ரேஷியோக்குள்ள ஒரு நம்பருக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு சம். ரேஷியோ பார்த்தோன்னு உங்களுக்கு எழுத தெரியும். அது 2008 கம்பெனி, நான் அப்படிலாம் பேச வரல. ஒரு ரேஷியோவை சார்ட்ல இருந்து உங்களுக்கு எடுக்க தெரியும். அவன் பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம், உங்களுக்கு ரேஷியோ எடுக்க தெரியும். அதுல ஒரு நம்பருக்கு வேல்யூ இருக்கும், இன்னொரு நம்பருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை உங்களால 30 செகண்ட்ல செய்யணும். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க 2 கம்பெனியோட கொடுத்திருப்பாங்க, டோட்டலா கொடுத்திருப்பாங்க. இந்த சம்ம செய்யறதுக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்னா இருந்தா செய்யலாம், இல்ல cannot be determined. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்னா இருந்தா இதுவும் ஃபர்ஸ்ட் சம்மும் ஒன்னு. ஒரு ரேஷியோ இருக்கும், ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, இன்னொரு நம்பர் கால்குலேட் பண்ணணும். இது 30 செகண்ட்ல முடிக்க முடியுமா? நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்முக்கும் இந்த சம்முக்கும் வித்தியாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் சம்ல ஒரே ஒரு கம்பெனி, அதுக்குண்டான ஒரு செட் ரேஷியோ, ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துருப்பா, இன்னொரு நம்பரோட வேல்யூ தேவை. இந்த சம்மும் ஃபர்ஸ்ட் சம்மும் ஒண்ணுதான். ஆனா கம்பெனி 2 இருக்க, இருந்துட்டு போட்டோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒண்ணு தானே. சோ செய்யறதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. ப்ராஃபிட் பர்சன்ட் 2 வேறனா அது இன்னும் ஈஸி, cannot be determined. சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒண்ணு. இந்த கொஸ்டின் வாங்க, நம்ம ஒரு தடவை செய்யறதுக்கு பதிலா 2 தடவை செய்யணும். ஒரு கம்பெனிக்கு ஒரு ரேஷியோல ஒரு நம்பர் கொடுத்துரும், இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னொரு கம்பெனி கண்டுபிடிச்சு 2க்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். சோ அந்த 2 சமோட கூட 10 செகண்ட் எடுக்கும். ஆனாலும் இது 30 செகண்ட்ல உங்களால முடிக்க முடியுமா? உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீட் இருக்கா? புரிஞ்சுக்கோங்க. இதான் இந்த சம். 2 வேல்யூ கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணும். அப்புறம் இந்த சம் அந்த பிரச்சனையும் கிடையாது. 2 நம்பரை பார்த்து பெர்சன்டேஜ் சொல்ல போறது. இது 30 செகண்ட் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். 2 நம்பரை பார்க்க போறீங்க. இங்க ரேஷியோ கூட எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. லாஸ்ட் சம் 2 ரேஷியோ எடுத்து வேல்யூவே தேவையில்லை. அந்த ரேஷியோக்குள்ள நம்பரை அவன் ஒரு கண்டிஷன் கொடுத்து இன்னொரு ரேஷியோ கேட்கிறான். இந்த சம்முக்கு 30 செகண்ட் போதுமா? உங்களால செய்ய முடியும் நம்பிக்கை இருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு இதை நடத்துறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கலாம். ஆனா கன்க்ளூஷன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சுத்தி இருக்கேன்.
ஒரு செட் ஆஃப் ரேஷியோ ஒரு நம்பர் கொடுத்தா இன்னொரு நம்பர் என்ன, சில நேரத்துல 2 தடவை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைன்னா சொல்லுங்க, அவ்வளவுதான். அடுத்த இதுக்கு போயிடலாம். தேர்ட் சம்ல டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பதிலாக டோட்டல் இன்கம் கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தானே? ஆமாமா, ஆமா, இதேதான் கான்செப்ட். ஒண்ணுதான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்னா இருக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒன்னா இருந்தா செய்யலாம், இல்ல செய்ய முடியாது. என்ன இங்க எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டு இன்கம் கேட்காங்க, இன்கம் கொடுத்துட்டா எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது. இந்த சமுக்கு 5:7 வருது. எந்த சமுக்கு 5:7 வருது? காவியா எந்த சமம்? ஏமா இது 5:7 40% 5:7 ரெண்டு ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது எப்படிமா 5:7 வரும்? 5th சம்ல 8:4 2:1 தானே வரும். எந்த சம்மு நீங்க மேல சொல்லுங்கம்மா. இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற சம் தானே. இதுல எப்படிமா 5:7 வரும்? தப்பு, நீங்க கொஞ்சம் சரியா பாருங்க. 2006 கம்பெனி பிக்கு ரேஷியோ 5:8, 2009 கம்பெனி சிக்கு ரேஷியோ 4:5. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ஈக்குவலா இருந்தான்னு கேட்கறேன். நம்மளுக்கு வேற இருக்கு. எதுல 40%மா? கம்பெனி பி 2006 வந்து 60%மா. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, கம்பெனி பின்னா ரெண்டாவது, இது நிறைய பேர் பண்றதும் லைக் என்ன பிரச்சனை வரும் நான் சொல்றேன். என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா, இத பார்க்க போகும்போது இங்க ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி இது ஏ இது பி இது சின்னு தப்பா போறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும். இது எனக்கு தெரியுது. வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால நீங்க அதனால சிம்பிளை பார்த்துக்கணும். இந்த சிம்பிள் எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இதுதான் பி. ரைட், ஓகே. அடுத்து என்ன கேட்டீங்க? இந்த லாஸ்ட் சம், if the number is different then we should be have to merge them to make their values equal. எக்ஸாக்ட்லி நான் வேணா சொல்றேன் பாருங்களேன். இங்க 5 இங்க 5 இருந்தது, அதனால இங்க 8:4 அப்படியே போட்டாச்சு. வேணா நானாவே ஒண்ணு உருவாக்குறேன். இங்க 5:8 இருக்குமா, இங்க 4 சும்மா வச்சுக்கலாம் 6ன்னு வச்சுக்கலாம். சரியா? சும்மா 6ன்னு வச்சுக்கலாம். 4:6ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4:6 ஒரு ரேஷியோ வராது, 2:3 வேணா வரும். சரி, அப்படி வச்சுக்கலாம். 5:8 2:3 இப்படி வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டையும் அவங்க என்ன பண்றாங்க, ஈக்குவல்ங்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் பாக்குறதுக்கு ஈக்குவல் இல்லைன்னா அப்ப நீங்க தான் எல்சிஎம் எடுக்கணும். 5க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா 15. அப்போ இந்த இடமும் 15 இருக்கணும், இந்த இடமும் 15 இருக்கணும். அப்ப இந்த செட்டைய 3ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க, இந்த செட்டைய 5ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15:24, இது 5ஆல மல்டிப்ளை பண்ணா 10:15. இப்போ இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுங்க, 24:10 which is 12:5 ஆன்சர் வரும். மனுஷா புரியுதான்னு பாருங்க. வரும் வராமலாம் இருக்காது. நம்மளுக்கு இங்க ஃபார்ச்சுனேட்டா 5ங்கிறது 5ஆவே இருக்கு. இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து மெர்ஜ் பண்ணிட வேண்டியது. ரைட். சோ லைன் கிராஃப்ல இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சார்ட் நம்ம பாக்குறதுக்கு கரெக்டா 1 மணி நேரம் இருக்கு. விஷயம் அது கிடையாது. இந்த சார்ட்டை இந்தியா லெவல்ல சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கிரவுண்டுல கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஊர்ல 1 லட்சம் பேரை உட்காந்து எக்ஸாம் எழுத வச்சாலும் சரி, இந்தியா ஃபுல்லா இந்த சார்ட்டை முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா நீங்க செம்ம ஸ்மார்ட்டா இருக்கணும். நான் உங்கள்கிட்ட 1 நிமிஷம்லாம் கேட்கல. எக்ஸாம்ல உங்களுக்கு 2.5 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் வச்சா 5 கொஸ்டினுக்கு 2.5 நிமிஷம். ரொம்ப இது. பட் உங்க கால்குலேஷன், நீங்க உங்க அப்சர்விங் கெப்பாசிட்டி, நீங்க ரொம்ப தெளிவா நம்பர் பாக்குறது, முக்கியமா சார்ட்ல நம்பர் சூஸ் பண்றது. ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தப்பா பாத்தீங்கன்னா மொத்தம் காலியாகும்.
சரியா? நான் அதனாலதான் உங்கள்ட்ட எப்பவுமே சொல்லுவேன், நீங்க எக்ஸாம் அப்ப மட்டும் திடீர்னு நல்லவனா மாறி, திடீர்னு நல்ல பிள்ளையா மாறி நீங்க என்ன பண்ணிட முடியாது, போய் கிளியர் பண்ண முடியாது. சரியா? அதனால நீங்க எப்பவுமே பாருங்க. இப்ப உங்களுக்கு அடுத்த சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்க. ரைட், இது ஓகேவா? இந்த சம்ம நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்கடா. போன சம்மோட இது கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சம்ல 3 கம்பெனி, இல்ல 2 கம்பெனி. ஸோ நீங்க தான் வந்து சம் சால்வ் பண்ண போறீங்க. சம்ம வாட்சிக்கோங்க, சம்ம சால்வ் பண்ணுங்க. ஃபுல்லா கால்குலேஷனா இருக்குமா, தெளிவா இருந்துக்கோங்க. ஏன்னா கான்செப்ட் ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல. சரியா? உட்காந்து பொறுமையா செய்யுங்க. கான்செப்ட் எனக்கு புரியுது, அவ்வளவுதான். ஒரு கம்பெனில இன்கம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி எத்தனை கம்பெனில கண்டுபிடிக்கணும்? 2 கம்பெனில கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 2 ஆட் பண்ணணும். ஃபுல்லா கால்குலேஷன் தான். உங்களுக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், பட் கால்குலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம அப்புறம் பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் சேம். கான்செப்ட் புரியலன்னா என்ன கேட்டிருக்கமா? கரெக்டுமா? கரெக்ட் கரெக்ட். டைம் ஆகதான் செய்யுமா, பரவாயில்ல. நான் இப்ப உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்தா போதும். எக்ஸாம்ல வரப்போகும்போது எதுல சூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் பாத்துக்கணும். கரெக்டுமா? சில பேருக்கு ஆன்சர் இன்னும் வந்திருக்காது, கால்குலேஷன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, பரவாயில்ல. அப்படியே வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து பொறுமையா அடிச்சு பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டா வர வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸ்பீடுங்கிறது அப்புறம் பாத்துக்கணும். நான் அடுத்த சம் போகும்போது நீங்க முந்தின சம்ல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுது இல்ல, எனக்கு அது வரைக்கும் போதும். இப்ப சம் புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா உங்களை நான் செய்ய விட்டு இருந்தா டைம் ஆகிட்டே தான் இருக்கும், நீங்க தான் செய்ய போறீங்க. சம் புரியுதான்னு பாருங்க. இது என்ன சம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. இந்த சம் வாச்சு கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. ஆன்சர் சொல்ல முடியுமா இல்ல cannot be determined?
ஆன்சர் சொல்லலாம் இல்லையா? இதுதான் இதுதான் ஈஸியான சம். நீங்க முதல் 2 சம் செஞ்சதுக்கு இந்த சம் ஈஸியா செய்யலாம். ஏன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு ரேஷியோ தெரியும் 5:7. 7 பாட்டு 133, 5 பாட்டு என்ன, அவ்வளவுதான். 95 லட்சம் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம். இந்த சம்ம தான் நீங்க எக்ஸாம்ல சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் ஈஸி தான், வாட்சா புரியும் தான். செகண்ட் சம் ஈஸி தான், அதை விட ஈஸி. அப்படிதானமா? ரேஷியோ 5:7, 7 பாட்டு 133 இன்ட்டு 19, 5 பாட்டு இன்ட்டு 19, 95 லட்சம். நம்ம செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. ஆன்சர் வருதா? 95 lakhs வருதா? ரைட் ரைட். இதைத்தான் நான் எக்ஸாம்ல சூஸ் பண்ண சொல்றேன். தென் இந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? செய்யுங்க செய்யுங்க, இதெல்லாம் ஈஸி. இந்த கொஸ்டின் செய்யுங்க, ஈஸியா ஆன்சர் வரும். ரைட், கரெக்டுமா? இது அதோட ஈஸி. செய்யுங்கம்மா. கரெக்டுமா. அப்ராக்சிமேட்டா இல்ல, அக்யூரேட்டாவே ஆன்சர் வரும். இஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இன் 2009 கேட்டிருக்காங்க, ஈக்குவல்னு. நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெண்டிச்சர் 100 தான் வைப்போம். ஸோ அதனால அந்த இது பிரச்சனையே கிடையாது. மேல 148, கீழே 160, எக்ஸாக்டா அடிக்கலாம். 92.5%. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சார்ட்டை படிக்கிறவங்களுக்குலாம் டைம் எடுக்கும் புரியறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்பளம் வந்து அவன் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல்ட்டாங்க. ஸோ நம்ம எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சர் 100 தானே வைக்கிறோம். ஸோ இதுல என்ன பண்றாங்க, இதுல 148, இதுல 160. அப்ப இந்த 148ங்கிறது 160ல எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கறத கேக்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணணும்லாம் தேவையே கிடையாது. ஒரு 10% டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்களேன். 12 சரியா? 10% குறைஞ்சாலே 16 குறையும். அப்ப இதுல 12 தான் இருக்கு அப்படின்னா 4:3, 7 குறையும். 92.5. எப்படினாலும் யோசிக்கலாமா? இல்ல நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, நான் வேணாம்னு சொல்றேன். நம்ம இன்னும் முழுக்க லைன் கிராஃப் முடிக்கல சரியா? நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு, அது ரொம்ப ஈஸி. அப்புறம் அந்த பாப்புலேஷன் இருக்கும், அது சிம்பிள்னஸ் கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சதுக்கு தான் முடிப்பேன். அது கண்டிப்பா முடிச்சு தரேன். அது இன்னைக்கு ஈவினிங் 6:30 முடிச்சுக்கலாம் சரியா? இப்போ எனக்கு நீங்க சொல்லுங்க, பை சார்ட், டேபிள் சார்ட், லைன் கிராஃப், இது 3ல உங்களுக்கு எது கம்ஃபர்டா இருக்கு, ஈஸியா இருக்குன்னு ஒன்று தோணுமே, என்னது? பை சார்ட், லைன் கிராஃப், டேபிள் சார்ட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? லைன் கிராஃப், டேபிள் சார்ட். லைன் கிராஃப். லைன் கிராஃப் நிறைய பேர் சொல்றீங்க தெரியுமா? இப்ப அதான படிச்சுட்டு இருக்கோம், அதனால ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா 3மே ஒண்ணுதான். ஒரு விஷயத்தை கொண்டு போய் எப்படி ஸ்பிளிட் பண்றதுதான் இருக்கு. பை சார்ட் பை சார்ட்டுமே தான். டேபிள் சார்ட் வந்து கால்குலேஷனுக்கு கால்குலேஷன் இதை கால்குலேட் பண்ண அவ்வளவுதானே அப்படிங்கிறவங்களுக்கு அது ஈஸி. கன்வெர்ட் பண்றவங்களுக்கு லைன் கிராஃபும் இது ஈஸி. மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். பட் டேபிள் சார்ட் தான் மெஜாரிட்டி பிலிம்ஸ் வரும் சரியா? இப்போ உங்களுக்கு லைன் கிராஃப் புரியும் நினைக்கிறேன். சார்ட்ல இருக்கிற வேல்யூ அவ்வளவு முக்கியம்,
அதை பார்த்த உடனே ரேஷியோ எடுக்க நான் சொல்றது ஏன் அவ்வளவு முக்கியம், கொஸ்டினை பொறுமையா அவசியங்கள்லாம் சொல்றது இதுக்குதான். ஏன்னா இதுல அவசரப்பட்டீங்கன்னா தப்பு தான் நடக்கும். இப்போ உங்ககிட்ட நான் பை சார்ட் எடுத்தா என்னெல்லாம் விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும், லைன் கிராஃப் எடுத்தா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட்ல என்னெல்லாம் தெளிவா இருக்கணும் கேட்டா சொல்ல தெரியும். இதுல இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட்டா இது இப்படிதான் இருக்கும், இதுல 100% வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறம் உங்களை ரொம்ப சில நேரங்கள்ல என்ன பண்ணி விடுவாங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. சரியா, அது பிலிம்ஸ்ல பண்ண மாட்டாங்க, மெயின்ஸ்ல பண்ணுவாங்க. அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுனால இப்ப நானும் கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சுதான் சொல்லுவேன். ஆனா நீங்க பொறுமையா புரிஞ்சுக்கணும், ரொம்ப பொறுமையா புரிஞ்சுக்கணுமா. சரியா, சோ நான் சொல்ல போற கதையை கேளுங்க. இப்ப நம்ம இந்த சார்ட் தான் பாக்கணும் இல்லையா. இந்த சார்ட்டை நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன பாக்குறோம், எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ் நம்ம 100ன்னு வச்சுக்கிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன இருக்கோ அதை இன்கம் பர்சன்டேஜோட ஆட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 20 120 சொல்றோம். இப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு சில நேரங்கள்ல ஃபார்முலா கொடுப்பாங்க. என்ன ஃபார்முலா தெரியுமா கொடுப்பாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு 100. கரெக்ட் தான். நான் ப்ராஃபிட் வேணும்னா இன்கமுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு இடையில தானே ப்ராஃபிட், அதை எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து பாருங்கன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை இன்கம் இன்டு 100ன்னு கொடுத்துருவாங்க. சம்ளே கொடுத்துருவாங்க. இது கூடயே வரும் கண்டினியூவா. நம்ம வழக்கம் போல நம்ம தான் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் என்னன்னு இதை விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்கு தெரியுதா. இதுல டினாமினேட்டர் யாரு, எக்ஸ்பெண்டிச்சர். சோ எக்ஸ்பெண்டிச்சரை 100% வச்சு செய்யுங்கன்றாங்க. இங்க டினாமினேட்டர் இன்கம். சோ இன்கம் 100% வச்சு செய்யுங்கிறாங்க. என்டையரா வேற. நீங்க இதை புரிஞ்சுக்காம எக்ஸ்பெண்டிச்சர் 100% செஞ்சா 5 சமமே தப்பாகும். சில சம்பள சொல்லிடுவான், இஃப் த இன்கம் இஸ் டோட்டல் இல்லைன்னா இன்கம் இஸ் 100% அவனா சொல்லிடுவான். ரொம்ப ரேரா தான் சொல்லுவான். இல்லைன்னா இப்படி சொல்லுவான், இஃப் த ப்ராஃபிட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் த இன்கம், இஃப் ப்ராஃபிட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் தி இன்கம் அப்படின்றோம். இன்கம் வச்சு நீ ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்றேன்னா, அதாவது இன்கம் டினாமினேட்டர் வைங்கிறான். இப்பெல்லாம் வரப்போகும்போது தெளிவா இருந்துக்கோங்க. சரியா, அது எப்படி தெளிவா இருக்கும்னு நான் சொல்றேன். சரி, இஃப் இட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டு இன்கம் ரேஷியோல ஸ்மாலர் நம்பர் தான் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், லார்ஜர் நம்பர் தான் இன்கமுக்கு இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் லார்ஜர் வேல்யூ இருந்தா தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உண்டு. சோ ஸ்மாலர் வேல்யூ லார்ஜர் வேல்யூ இது உங்க எல்லாருக்கும் இப்ப தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே நான் இப்ப ரேஷியோ எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரேஷியோ என்னது 5:6 இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சருக்கு சின்ன நம்பர், இன்கமுக்கு பெரிய நம்பர் தான் இருக்கும். அப்பனாதான் ப்ராஃபிட்ஸ். இதுல மாற்றமே இல்லைல்ல. இதே கான்செப்ட் தான். இதே 20% கொண்டு போய் இன்கம்ல வச்சு நீங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னா உங்க வேலை என்னன்னா இன்கம்ல 100ன்னு போடுறது. இங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல 100ன்னு போட்டு இதை 120 போடுறோம்ல, இங்க இன்கம்ல 100ன்னு போட்டுக்கோங்க. அப்ப எக்ஸ்பெண்டிச்சர்ல கொண்டு போய் 120 போடலாமா, தப்பாய் போயிடும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமான லாஸ். அப்ப இங்க இருந்து 20% எவ்வளவு, 20, அதை மைனஸ் பண்ணி போட்டு ரேஷியோவை இப்படி எழுதணும். நான் உங்களை குழப்பினாலும் பரவாயில்ல, நீங்க குழம்பி எனக்கு இது புரியுதான்னு சொல்லணும். வேணா உங்களுக்கு தனி பேஜ்ல எழுதி கொடுக்குறேன். 20% ப்ராஃபிட்ங்கிறது டிஃபால்ட். பொதுவாக பார்த்தால் ஒரு ரேஷியோவும், பொதுவா பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் 100% வச்சா ஒரு ரேஷியோவும், இன்கம் 100% வச்சா ஒரு ரேஷியோவும் சொல்ல தெரியணும். எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு சொல்றது உங்களுக்கு இப்ப பழகி இருக்கும் 5:6. இன்கம் வச்சு பார்த்தா 4:5. இது புரியுதா, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிருங்க. இங்க 100னா இங்க 120. சோ 5:6. இங்க 100னா இது 80. சோ 4:5. முதல்ல இது புரியுதா, ரொம்ப முக்கியமானதுமா, ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிருங்க. இல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் 4:5 1/4 25% ப்ராஃபிட் வரும். இங்க 20ல கொடுத்துருக்காங்க, அங்க 20 கொடுத்துருக்காங்க.
25% எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து வரும். அவங்க 20% வந்து இன்கம்ல இருந்தானே சொல்லியிருக்காங்க. சோ கரெக்ட் தான். புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு வரிசையா நான் வந்து உங்களுக்கு இப்ப நான் இந்த ஃபார்மேட் நான் தாரேன். எனக்கு கையோட இதை மட்டும் எழுதிருக்கோம். நம்ம கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 20% ப்ராஃபிட்டுக்கு இப்ப நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன்ல, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்டு இன்கம் வந்து 5:6 இருக்கும். இதே இது இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ்டு இன்கம் வந்து 4:5 இருக்கும். அது மாதிரி நீங்க 25%க்கு என்ன வரும்? 33.33% ப்ராஃபிட்டுக்கு என்ன வரும்? 16.66% ப்ராஃபிட்டுக்கு என்ன வரும்? 10% ப்ராஃபிட்டுக்கு என்ன வரும்? நான் ரெண்டையுமே கேட்கறேன். எனக்கு இதை 1ஆம் நம்பர் வச்சுக்கோங்க, சரியா? இது 1ஆம் நம்பர்ல ஏ பி, 2ஆம் நம்பர்ல ஏபி, 3ஆம் நம்பர்ல ஏபி, 4ஆம் நம்பர்ல ஏபி. எனக்கு கையோட சால்வ் பண்ணி எனக்கு கையோட அனுப்புங்க. கரெக்டுமா, நிறைய பேர் கரெக்ட். இது நிறைய பேர் கரெக்ட். கரெக்ட். ரைட். கரெக்டுமா, சரியா? இது இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். இதுல உங்களுக்கு இப்போ அடுத்து 20% லாஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன எழுதுவீங்க? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ரேஷியோ இங்க 5 ரூபா வந்து இங்க 4 ரூபா. எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் வந்து இப்ப கம்மியா இருக்கணும். இதே இத இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா இங்கதான் உங்களுக்கு 5னா இங்க உங்களுக்கு 6ன்னு போடணும். ஏன்னா 20% லாஸ் தானே. அப்ப இங்க 100 ரூபான்னா 20% எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா. அந்த 20 ரூபா லாஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க 120 ரூபா இருந்தா தானே 20 ரூபா லாஸ் ஆயிருக்கும். அப்ப ரேஷியோ 6:5. எதுக்கு? லாஸுக்கு. லாஸ் தான் நம்மளுக்கு வராது அப்படின்றாதீங்க, லாஸும் வரும். நான் சொல்றேன் லாஸ்லாம் எப்படி வரும்னு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். சில சம் அதுல இருக்கும். சொல்றது புரியுதா? சோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க கையோட, நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப எனக்கு இதுக்கு ஒரு இந்த இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன வரும், இன்கமுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. 25% லாஸ்.
ம் ஃபோர் இஸ்டு த்ரீ 5:4. ஓகேம்மா, கரெக்டுமா. ரைட், அவ்வளோதான். சரிம்மா. ஸோ இப்போ நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சார்ட்ல நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க, சரியா? எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. ஈவினிங் 6:30க்கு இதை இன்னும் ஒரு சார்ட் இருக்கு, அதை நான் கன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம்மா. இப்போ உங்க வேலை என்ன அப்படின்னா, நீங்க பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஆர் லாஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் நடத்துற சார்ட் வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்னு. ரெண்டாவது, இங்கிலீஷ் டெஸ்ட் அசைன் ஆயிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. அதுல உள்ள வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. இங்க இருந்து அனுப்புற இங்கிலீஷ் டெஸ்ட் மட்டும் நீங்க போட்டுட்டு வாங்க, வேற எதுவும் உங்களுக்கு பெருசா தேவை இருக்காது, சரியா? சோ நம்ம ஈவினிங் பாத்துறோம். இந்த சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு 25 மார்க் உண்டானது முடியும். இன்இக்வாலிட்டி ஏற்கனவே போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன டவுட் இருந்தாலும் ஈவினிங் கேட்டுருங்க, அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு சார்ட் நாளைக்கு இருக்கு. அப்புறம் ஸ்கொயர் ரூட், சிம்பிளிபிகேஷன் எல்லாமே இந்த வாரத்தோட முடிஞ்சிடும். ஸோ 25 மார்க் ப்ரிலிம்ஸ்க்கு ரெடி ஆயிடும். நீங்க அடுத்த வாரத்துல இருந்து மேக்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து உங்களை நான் பிராக்டிஸ் பண்றது தான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸ் டெஸ்ட் நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், டெய்லி பார்ப்பேன். எப்போ எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் அடுத்த கிளாஸ் போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த புக் இருக்கிறவங்க இன்னொரு சார்ட் ஒன்று இருக்கும், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், அதை சால்வ் பண்ணுங்க. புக் இல்லாதவங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க அதுல வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ட்டை மட்டும் செஞ்சு பார்த்துக்கோங்க, போதும், சரியா? ஸோ ஈவினிங் நீங்க வந்துருங்க 6:30க்கு. கிளாஸஸ் வழக்கம் போல ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ கன்க்ளூட் பண்ணிக்கிறேமா.